ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஈவில் அந்த ட்ரூ ஸ்டோரி. நம்ம கூட இப்போ யார் வந்திருக்காங்கன்னா சக்திமான். சொல்லுங்க. ஹலோ டோரிமான். சொல்லுங்க. ஹாய். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஈவில்னா என்னன்னு பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது டிடி கேமர் தீனா. இன்னைக்கு நம்ம பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம பார்ட் 2 பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1938 மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது. போலாந்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் சிஸ்டர் மேடிலின். அன்ஃபார்ச்சுனேட்லியா ஒரு பாம் வந்து எலிசாவோட தலைமையில் விழுந்து அவங்க இறந்துட்டாங்க. அந்த எலிசா வேற யாரும் இல்லை, சிஸ்டர் மேடிலினோட பொண்ணு. உங்களுக்காக ரிட்டன் எப்படி எலிசா செத்தாங்கன்னு சொல்கிறேன். ஒரு நியூக்ளியர் பாம்பை போடுறாங்க, அது எலிசா தலை மேலேயே விழுந்துருச்சு. அதனால் நம்ம எலிசா இறந்துட்டாங்க. அந்த சோகத்தில் நம்ம ஈவில் அண்ணான சிஸ்டர் மேடிலின்னு வரல. அதனால அவங்க நியூ லைஃப் ஆரம்பிக்க அமெரிக்கா வாஷிங்டனுக்கு போகிறாங்க. டீச்சராக எக்லா ஜூனியர் ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் மொத்தமாக 7 நன்ஸ் இருக்காங்க. சிஸ்டர் மேடிலின், சிஸ்டர் எண்டா, சிஸ்டர் கிளார், சிஸ்டர் லூசி, சிஸ்டர் ஆல்வன்சா, மதர் பி. அவங்க தான் 7th நன்னா இருக்காங்க. நம்ம சிஸ்டர் மேடிலினை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகத்திலே சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பிள்ளையை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஒரு உயிரோடு இருக்க குழந்தை மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் லெட்டர் அனுப்புகிறாங்க. அவங்க குழந்தை ஸ்கூலை விட்டு ஓட்டாங்கன்னா அது மாதிரி லெட்டர் நிறைய அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வச்சு தான் ஈவில்லன்னு எடுத்தாங்க கேமே. ஈவில்லன் 1 தான் செகண்டு, ஈவில்லன் 2 தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். ஆனால் அவங்க மாற்றி எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசா, அதான் அந்த ஃபோட்டோ இருக்கதான் எலிசா. பாருங்கள், அவங்க ஞாபகமாகவே இருக்காங்க. அதனால் வீடெல்லாம் கட்டுறாங்க. இப்போ இவங்க நார்மலாக இருக்காங்க, நார்மல் சிஸ்டர் மாதிரி இப்போ இந்த இடத்துலலாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சாத்தான்கிட்ட சாபம் வாங்குவாங்க. அது என்னன்னு பாருங்கள். சாரி வரம் வாங்குவாங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். இவங்க ரொம்ப சோகத்திலே இருக்காங்க, தங்க பொண்ணு இல்லையேன்னு. அதனால் ஒரு நாள் தூங்க போகிறாங்க சிஸ்டர் மேடிலின் அவங்க ரூமில். பாருங்கள், அவங்களுக்கு ட்ரீமிங் வருது. பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ உள்ளார போகிறாங்க. இவங்க ஒரு புக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த புக்கு எனக்கு சரியாக என்னன்னு தெரில. அதில் பண்ணுறாங்க. அது என்ன புக்குன்னு உனக்கு தெரியுமா டிடி கேமர்? தெரியல. அந்த புக்கில் என்னமோ எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நெருப்புலலாம் அவங்க ஃபோட்டோ போட்டு எரிக்கிறாங்க. என்னன்னு எனக்கு புரியல. வெயிட் பண்ணுங்க. ஆனால் இது கதை செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாட்டுலாம் பார்த்தீங்க மிரண்டுருவீங்க. வெயிட் பண்ணுங்கள். அவங்க பொன்னிலாத சோகத்தில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. இது உண்மையால் நடந்த சம்பவம், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க விடவே கூட அவங்க எப்படியாச்சும் அவங்க பொண்ணை உயிர் பிற வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் கதவெல்லாம் என்னென்னமோ சாத்துறாங்க. இப்போ உள்ளார போகிறாங்க. இங்கே என்ன ஒரு குழந்தை இருக்குது, என்னன்னு எனக்கும் புரியல. ஏன்னா டிடி கேவர் தீனாக்கு இது என்னன்னு தெரியல. அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த வீடியோ போகலான்னு என்கிட்ட சொன்னான். பட் இந்த ஸ்டோரி எங்களுக்கு என்னென்னு கொஞ்சம் புரியல. ஆனால் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருங்க, அவங்க வளர்க்குற இதெல்லாம் அவங்க பெட்ஸு. இது பெட்ஸு சொல்கிறேன், மான்ஸ்டர் சொல்கிறேன், என்னன்னே தெரியல. இந்த 3 இது போய் இவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணனால ஒருத்தர் பேர் கம்மி, இன்னொரு பேர் மிஸ்டர் ரூஸ்டர், இன்னொரு பேர் மிஸ்டர் பி. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், போயிட்டே இருக்காங்க, கதை சாத்துறாங்க. நான் கவுண்ட்ரி தர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அவங்க பேர் சொல்கிறாங்க பாருங்க, டிடி கேமர் சொன்ன மாதிரி தான். இதோட பிளாக் மேஜிக்னால அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கான். அவங்க எப்போல்லாம் எலிசாவோட அந்த ஃபோட்டோவெல்லாம் டச் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு அதே ஞாபகமாக இருக்குது. எப்படியாச்சும் எலிசா உயிர் பிழைக்கணும்னு சொல்லி டார்க் மேஜிக்லாம் பண்ண ரெடியாக இருக்காங்க. நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து பீஸா தருவாங்களே, அது வேறு யாரும் இல்லை. அது யாரும் நீனே சொல்லு. ஐஸ்கிரீம் ராடு. அது யார்? ஐஸ்கிரீம் ராடு. அதான் அவங்க யார்? மேடமுக்கு என்ன வேணும்? ரூஸ்லின் மேடமுக்கு. சிஸ்டர் மேடிலினுக்கு வந்து என்ன ஆகுது வாங்க பார்த்துட்டே இருப்போம். நம்ம ராடு வண்டியில் ஏறுறாரு. என்ன ராடு வந்து தருவார்?
ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம். சிஸ்டர் மேர்லினோட அசிஸ்டன்ட் தானே? ஆமாம், அசிஸ்டண்ட். நம்ம ஒரு மாஸ் கேம் ஃப்ரெண்ட்ஸ், ஈவில் அண்ட் மாஸ் கேம். அதில் இவங்க தான் அந்த சாவி வச்சுருப்பாங்க, இவங்களும் தான் எடுப்போம். இப்போ பாருங்க அது எப்படி அந்த சிக்கன்ஸ்லாம் இதாக மாறுனுச்சுன்னு பார்க்குறோம். ஆசுராத் இவர் தான் அந்த நசுராத்தோட கடவுள். இவர்கிட்ட போய் ப்ரே பண்ணுறாங்க இது மாதிரி எனக்கு குழந்தை வேணும்னு. இதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக நம்மளுக்கு இவரு சொல்லுவார். சொல்லுங்கள். அதாவது நஸ்ராத் வந்து 3 ரூல்ஸ் போடுறாரு. மொதல் ரூல்ஸ் வந்து குழந்தைய சரியாக பார்த்துக்கலன்னா அவங்களுக்கு வந்து முகம் அழகாக போயிடும், இந்த ஸ்கூலை விட்டு போனால் அவங்களுக்கு குழந்தை இறந்துரும். அது மாதிரி சொல்லி 3 ரூல்ஸ் போடுறாரு. பாருங்கள் இப்போ தான் நஸ்ராத் வராரு. எங்கே இருங்க வணக்கம் சொல்கிறார் நஸ்ராத்து. நான் தான் நஸ்ராத்து. இவங்க சொல்கிறாங்க எனக்கு இது மாதிரி உங்கள் கஷ்டம் புரியுது, அதனால் உங்களுக்கு 3 ரூல்ஸ் தரேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. 3 ரூல்ஸ் நீங்கள் கடைப்பிடிச்சா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சிஸ்டர் எந்த ரூல்ஸையும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஈவில் 1லலாம் பார்த்தீங்கன்னா முகமே ஒரு பேய் மாதிரி மாறி இருக்கும். அவங்க குழந்தைய சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, அதனால முகமே மாறி இருக்கும். அவங்க ஸ்கூலை விட்டு போயிடுவாங்க, அதனாலே அவங்க டோட்டலாகவே ஒரு பேயாகவே மாறிட்டாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் 3 ரூல்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. ஸ்கூலை விட்டு வெளியே போகக்கூடாது, நீங்கள் என்றைக்கு என்ன தான் வழங்கணும். அது 4th ரூல். 4th ரூலா? ஓகே ஓகே. அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த ரூலுக்கெல்லாம். இப்போ அவங்களும் அந்த ரூலுக்கெலாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க, நீ மட்டும் அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நீ ரொம்ப அழகில்லாத மாதிரில, அப்புறம் உங்கள் கழுத்தெலும்பு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆஹா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுறதுன்னு அர்த்தம். அதான் குழந்தை வந்து இறந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. நஸ்ராத் வந்து 4 ரூல்ஸ் கொடுக்குறாரு. அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வாங்க என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. திருப்பி சொல்கிறேன், வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தைய தந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆசுராத்து குழந்தை தந்துட்டார் அவருக்கு, அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அசுராத் ஒரு கதை இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அசுராத் கதைன்னு அதையும் நம்ம போட்டுடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு டைம் நம்ம எஃப்எஃப்ல 20 ஸ்ட்ரைக் அடிக்கிற சிஎஸில் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த குழந்தை வந்துருச்சு. இவங்க அதை பொண்ணு மாதிரி வளர்க்குறாங்க. ஆனால் நஸ்ராத் அவங்களுக்கு என்ன குழந்தை தந்தாரு? ஆண் குழந்தை. இந்த குழந்தை உங்களுக்கு கடைசியில் ட்விஸ்ட் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு மாதிரியே வளர்க்குறாரு. போன எலிசா குழந்த மாதிரி வளர்க்குறாங்க. பார்த்துக்கிறாங்க. இங்கே இருங்க, இவங்க இப்போ குழந்தை எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய போட்டு கொடுமைப்படுத்துவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ரொம்ப ஆபத்து. இது மாதிரிலாம் டார்க் ஸ்பிரிட் வந்து வாங்குறதே தப்பு. இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கொடூரமாக இருப்பாங்களே. அதாவது இந்த 7 நன்னு இங்கே தான் இருக்காங்க. சிஸ்டர் மேர்லினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுனால இவங்க 90 வயசு செத்தப்பையும் இவங்களுக்கு உங்கள் உடம்பு அழுது இல்லையா? அப்போ பார்த்துக்கோங்க டார்க் ஸ்பிரிட்டோட வேலை எவ்வளோ ஆபத்தானதுன்னு. இப்போ என்ன ஆகுதுன்னே தெரில. இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு போய் பொம்பளை ட்ரெஸ் வாங்கி தராங்க. இது ரொம்ப மோசமாக இருக்குது. இவ்வளோ நடக்கவே கூடாது. இங்கே இருங்க, அதனால இந்த குழந்தை வெறுத்துரும். அதனால ஸ்கூல் விட்டு தப்பிக்கும். ஆனால் ஈவில் 1 பொறுத்த ஸ்கூல் விட்டு தப்பிக்கிறதுனால தான் அவங்க அசிங்கமாக மாறுறாங்க. அதுக்காக அவங்க நிறைய தப்பான செயல் செஞ்சு அவங்க ரொம்ப மோசமாக பைத்தியக்கார மாதிரி மாறுறாங்க. சுத்தியை எடுத்து அடிக்கவும் அதை அடிக்கவும். நீங்கள் ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களாம் இங்கே கடத்திட்டு போவாங்க. இவங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக மாட்டாங்க. இதெல்லாம் காரணம் நஸ்ராத் அந்த டார்க் ஸ்பிரிட். அதனால தான் இவங்க இவ்வளோ மோசமாக மாட்டாங்க. இங்கே பாருங்க, மூஞ்ச பாருங்க, கிளவி
சூனியக்காரி கதையை விட மோசமாக இருக்குது. பாருங்க, இங்கே என்னமோ எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. அதை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். அது படித்தாலே உங்களுக்கு தெரியும். அது மெமரிஸு. அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, ராடு. அந்த ஐஸ்கிரீம் ராட் தான் அந்த குழந்தை. பாருங்க, வில்லியம்னு இருக்கான். அந்த குழந்தைய கடத்துறாங்க, நிறையா பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப தப்பான விஷயம்லாம் இவங்க நிறையா பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம ராடை திட்டுறாங்க, நிறையா குழந்தைங்கள வேற கொல்றாங்க இதில். நம்ம அந்த சர்ச்சுக்கு மேலே இருக்க டெலஸ்கோப்பில் பார்த்தா அவங்க எல்லாம் தெரிவாங்களே. நம்ம ராட் வந்து ஐஸ்கிரீம் தான் 7 நன்னு இங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள். அதாவது இப்போ மேரிலின், அதாவது ராடு வந்து ஐஸ்கிரீமை கீழே போட்டுறாங்க. மேரிலின் இங்கே செம்ம கோவம் வந்துச்சு. அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாங்க. ராடு வந்து சிஸ்டர் மேரிலின் வந்து அவங்க குழந்தையே துரத்தி அடிச்சிட்டாங்க பாருங்க. இப்போ 7 நிமிஷம் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதுதான் இப்போ இந்த டெலிஸ்கோப்பில் தெரியுது. அந்த குழந்தை வீட்டை விட்டு தப்பிச்சிரும். நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த நிறைய கல்ற மாதிரி தோண்டி வைக்கிறாங்க நம்ம சிஸ்டர் மேட்லின். அதை பாருங்கள். இப்போ நம்ம மேட்லின் எப்படி அந்த குழந்தைங்களை கடத்துனாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஈவிலன் த ரஷ்யர். இங்கே பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், இப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு, என்னென்ன அக்ரூம்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். எப்பா இந்த அளவுக்கு மோசமான பார்த்ததே இல்லை. நான்லாம் அந்த இடத்துல இருந்தேன், நானும் சூசைட் பண்ணி செத்துருப்பேன்ப்பா. நம்ம டிடிக்கு தீனா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இருந்து அவங்கள மாதிரி நான் டார்க் ஸ்பிரிட்டாக மாறி இருப்பேன்னு சொல்கிறாரு பேயா. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவராக வந்து போட்டு அடிச்சு விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அது எவ்வளோ. அப்போ நம்மளுக்கே இவ்வளோ பயமாக இருக்குன்னா அந்த அங்கே அவங்க குழந்தைக்கு எப்படி இருந்திருக்கும். இப்போ நம்ம அந்த ஈவில் அந்த மாஸ்கை பார்த்தா பார்க்க போகிறோம். அந்த மேஜிக் கப்பில் அது என்னது, அந்த லோஷன் மாதிரி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாஸ்க் எண்டிங் ஆஃப் ஈவில்லன். இதோட நம்ம இந்த பார்ட் 1 முடிச்சுக்கோம். அடுத்த டைம் நம்ம ராடை பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.